கோவை ஜிகேஎன்எம் மருத்துவமனையின் மயக்கவியல் துறை சார்பில் அன்லாக்கிங் சேஃப் அனஸ்தீசியா 2024 மாஸ்டரிங் கொனென்ட்ரம் ஹார்ட் ஃபார் நான் கார்டியாக் சர்ஜரி என்ற தலைப்பில் பயிலரங்கம் மற்றும் மருத்துவ தொடர் கல்வி நிகழ்வு இன்று ஜிகேஎன்எம் புற நோயாளிகள் மருத்துவ மையத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் தமிழ்நாடு மற்றும் கேரளாவைச் சேர்ந்த மயக்கவியல் துறை நிபுணர்கள், மாணவர்கள் என 150க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஜிகேஎன்எம் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் மனோகரன், மருத்துவ இயக்குநர் ஆபரேஷன் டாக்டர் சந்தோஷ், மயக்கவியல் துறை தலைவர் டாக்டர் சவுந்தரவல்லி, இருதய நோய் நிபுணர் டாக்டர் சண்முக சுந்தரம், மயக்கவியல் துறை நிபுணர் டாக்டர் ரஜினி, மருத்துவ தரக்கட்டுப்பாடு இயக்குநர் டாக்டர் மாதவி ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஜிகேஎன்எம் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் மனோகரன் தனது உரையில் மயக்கவியல் துறையில் நிகழ்ந்து வரும் மாற்றங்கள் குறித்து எடுத்துரைத்தார். மேலும் தற்போது மயக்கவியல் துறையில் பல்வேறு பிரிவுகள் வந்திருப்பது குறித்தும் சுட்டிக்காட்டினார். தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப மருத்துவர்கள் தங்களது தொழில்நுட்ப அறிவையும் திறனையும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இளம் மருத்துவ பட்டதாரிகள் தொடர் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த பயிலரங்கில் மயக்கவியல் மருத்துவம் குறித்தும் அதன் முக்கியத்துவம் குறித்தும் எடுத்துரைக்கும் வகையில் பல்வேறு தலைப்புகளின் கீழ் மயக்கவியல் துறை நிபுணர்களின் அமர்வுகள் நடைபெற்றன. மேலும் பங்கேற்பாளர்களுக்கான வினாடி வினா போட்டியும் இந்த பயிலரங்கில் இடம்பெற்றது.